வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அது என்னன்னா ருண விமோசனம், கடன் தொல்லை நீங்க. அதாவது நம்ம ஒரு பிறவியில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் தான் அடுத்த ஜென்மத்திலையும் தொடர்ந்து இந்த மாதிரி கடன் தொல்லை இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சது நமக்கு. இதில் என்னென்னா இதிலேருந்து நிவாரணம் அடைகிறது எப்படி அப்படின்னா, இதுக்கு ருண நிவாரண ஸ்தலம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா திருச்சேரை. திருச்சேரையில் சாரபரமேஸ்வரர் ஆலயம். அங்கே போய் வழிபட நல்ல கடன் தொல்லையெல்லாம் நீங்கும். இப்போ எப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படின்னா, கும்பகோணம் திருவாரூர் சாலையில் கும்பகோணத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருச்சேரைங்கிற ஊர் இருக்குது. அங்கே சென்னரியப்பன் அந்த ஆலயத்தில் ருண விமோசன லிங்கேஸ்வரர் அப்படிங்கிற சந்நிதி இருக்குது. அந்த சந்நிதியில் நம்ம அந்த லிங்கேஸ்வரருக்கு நம்ம எல்லா அபிஷேகமும் செஞ்சு வழிபட, அதுவும் குறிப்பாக என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு 11 திங்கக்கிழமை தொடர்ந்து அங்கே நம்ம இந்த லிங்கேஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்ய செய்ய நம்ம கடன் தொல்லையிலேருந்து பரிபூரணமாக விடுபடுவோம் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த ஆலயத்தில் இந்த மாதிரி அபிஷேக வழிபாடுகள்லாம் செஞ்ச பிறகு அங்கேயே மகாலட்சுமி துர்க்கை சந்நிதியெல்லாம் இருக்குது. மகாலட்சுமி, ஜேஷ்டா தேவி, பைரவர் இந்த சந்நிதியெல்லாம் போய் வழிபடணும். இந்த ஸ்தலத்தில் துர்க்கை சிவதுர்க்கை, விஷ்ணு துர்க்கை அந்த மாதிரி காட்சி அளிக்கிறாங்க. அங்கேயும் போய் நல்ல வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. மாசி மாதத்தில் 13, 14, 15 தேதிகளில் சூரியனோட இது கிரகணங்கள் அப்படியே நேர இந்த லிங்கத்துக்கு மேலே விழுகுமா. அது இந்த கோயிலோட தனிச்சிறப்புங்கிறாங்க. அதனால் உங்கள் கடன் தொல்லையெல்லாம் நீங்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக திருச்சேரை சாரபரமேஸ்வரர் கோயிலில் போய் நல்ல வழிபாடு செய்யுங்க. வாழ்த்துக்கள்.